உங்கள் கனவுகளை தடுக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒரு தாமரை இலையில 5 தவளைங்க உட்காந்துட்டு இருந்ததாம். அதில் ஒரு தவளை நான் இப்போ குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இப்போ அந்த தாமரை இலையில எத்தனை தவளைங்க இருக்கும்? வெயிட் பண்ணுங்க. உடனே கமெண்ட் செக்ஷனில் 4 தவளைங்க தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண போயிடாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் நல்ல ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, நல்ல மேக்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யோசிக்கிற ஆன்சர் தப்பு. ஏன்னா அந்த தவளை குதிக்க போகிறேன்னு மட்டும்தான் சொல்லிச்சு, ஆனால் குதிக்கலை. இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. நான் ஒரு நாள் இதை செய்ய போகிறேன், அடுத்த மாதம் அதை செய்ய போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் இதை செய்ய போகிறேன். இப்படியே நம்ம யோசிக்கிட்டே தான் இருக்கிறோம். எதையும் செஞ்ச பாடு இல்லை. நாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோன்னா அதில் நஷ்டமோ கஷ்டமோ அதை செஞ்சு தான் பார்த்துருவோமே. நான் பைக் ட்ராவல் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்களால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது? வீட்டில் இருக்கிற லேடிஸ் எப்படி நீங்கள் தைரியமாக கூட்டிகிட்டு போகிறீங்க? உங்கள் வீட்டிலலாம் எதுவும் கேட்க மாட்டாங்களா? முதுகு வலிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி கேள்வியெலாம் அவங்கள கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி பைக் ட்ராவல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்குன்றது எனக்கு நல்லா புரியும். பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்துகிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற தவளை மாதிரி இருக்காமல் தைரியமாக அந்த செயலை செய்யுங்க. 1000 யோசனைகள் இருந்தாலும் ஒரே ஒரு செயல் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது. ஏன்னா ஒவ்வொரு பயணமும் நம்ம எடுத்து வைக்கிற அடியில் தான் தொடங்குது.